ஒருபுறம் விமானம் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகையானது எழுந்திருக்கிறது. அந்த விமானத்திலிருந்து சடலங்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மருத்துவமனைக்கு இந்த கேஷுவாலிட்டிஸ் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். இந்த விமான விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள குடியிருப்புகள் இருப்பது போன்ற ஒரு காட்சிகளும் வீடியோவில் தெரிகிறது. எவ்வளவு தூரத்தில் குடியிருப்புகள் இருக்கிறது, அது பற்றிய விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? தற்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் செய்தி பதில் சொன்னால் தற்பொழுது ஒரு செய்தி என்பது அந்த விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குஜராத் போலீசார் இந்த தகவலை உறுதி செய்திருப்பதாக ஏஎன்என் செய்தி நிறுவனம் தற்பொழுது இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறது. முன்னதாக நாம் 135 முதல் 130 பயணிகளிலிருந்து 135 பயணிகள் வரை இருந்திருக்கலாம் என்று நாங்கள் தகவலை பதிவு செய்திருந்தோம். ஆனால் அந்த விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக குஜராத் போலீசார் உறுதி செய்திருப்பதாக ஏஎன்என் செய்தி நிறுவனம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மேலும் விபத்துக்குள்ளானது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் தான் என்ற ஒரு தகவலை குஜராத் போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். குஜராத் அதாவது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தற்பொழுது குஜராத் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏஎன்என் செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றால் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் வரை ஒரு விமானம் செல்கிறது என்றால் அதில் 240 பயணிகள் வரை 200 பயணிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இந்த விமானம் என்பது போயிங் அல்லது ஏர்பஸ் போன்ற வகையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் இவ்வளவு தொலைவிற்கு ஒரு விமானத்தை இயக்கும் பொழுது அது சாதாரணமான விமானமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. போயிங் அல்லது ஏர்பஸ் ரகத்தை போன்ற ஒரு விமானம் தான் இவ்வளவு தூரத்திற்கு இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் அந்த விமானங்களினுடைய பயணிகளினுடைய அளவும் என்பது மிக அதிக அளவிலேயே இருக்கும். அந்த வகையில் 242 பயணிகள் இருந்ததாக அந்த விமானத்தில் இருந்ததாக குஜராத் போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த விமானம் என்பது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு விமானம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் குஜராத் அந்த விமானம் அதாவது இந்த குஜராத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தை பொறுத்தவரை அந்த விமான நிலையமே அகமதாபாத் நகரினுடைய மைய பகுதியிலிருந்து சற்று தொலைவில் தான் இருக்கும். அருகில் மிக பெரிய அளவிலான குடியிருப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அங்கு மற்ற அதாவது தொழிற்சாலைகளோ அல்லது குடியிருப்புகளோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது போன்ற ஒரு இடத்தில் தான் இந்த விமான விபத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த காட்சியை கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விண்ணப்பிக்கக்கூடிய கரும்புகை வரக்கூடிய அந்த இடத்தில் இருந்து சில மீட்டர்கள் தொலைவிலேயே மிகப்பெரிய அளவில் குடியிருப்புகள் இருப்பதை நாம் பார்த்து இருக்கிறோம்.